everyone, welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So welcome back to yet another vlog for this week. இது ஒரு ரேண்டமான ஒரு சின்ன vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். And நீங்கள் வந்து என்னுடைய சேனலுக்கு first time viewer இருந்தீங்க அப்படின்னா please consider to subscribe and share with your friends and family members. ஸோ இது வந்து ஒரு சண்டே விலாக் நான் சொல்லியிருந்த மாதிரி மார்னிங் வந்து ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அது எப்படி இருந்தது, என்னெல்லாம் இருந்தது, அதுக்கப்புறமா ஒரு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ஒரு சின்ன விலாக் தான், அதனால் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரிங்க, இப்போ நம்ம விலாக்குள்ளே போகலாமா? ஸோ எங்கள் வீட்டில் இருந்து வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் ட்ரைவில் வந்து இங்கே சண்டே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து சந்தானா அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. நாங்கள் வந்து பெலன் ஹெரேதியாவில் இருக்கோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஒரு 25 to 30 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ட்ரைவ் டிபெண்டிங் ஆன் த டிராஃபிக். இது வந்து சண்டேஸ் மார்க்கெட் அப்படின்ட்டே வந்து இங்கே ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஓப்பனில் போட்டிருப்பாங்க. இந்த மார்க்கெட் வந்து நான் வந்ததே கிடையாதுங்க. இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மார்க்கெட்டுக்கு சண்டே தான் வந்திருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஒரு ஆர்கனைஸ்டாக, நான் நிறைய ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இங்கே போயிருக்கேன், வேறு ப்ராவின்ஸில் போயிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு சில ரேர் ஐட்டம்ஸ்லாமும் அவைலபிளாக இருந்தது. ஸோ என்னோடய கப்புள் ஆஃப் அதர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இது சண்டே மட்டும்தான் இருக்கும், நீ போய் பார்த்து செக் பண்ணிப்பார் அப்படின்னு. ஸோ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எல்லா கடைகள்லேயுமே ஒரு அசார்ட்டடான ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்தந்த கடைகளில் அதாவது ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க. என்னென்னா ரேட் வந்து மாறும், ஒரு ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து ஒரு பொருட்கள் வருது இல்லைங்களா, அதனால் அந்த ரேட் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த செரி டொமேட்டோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா செரி டொமேட்டோ அண்ட் கியூக்கும்பர் சாலட் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஹெல்தி அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அனு வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு டல்லாக இருந்திருப்பா. ஏன்னா காத்தால் எழுந்தோன்னே இதுக்கு வந்துடணுங்க. இது ஒரு 12 PM டைம்லேயே எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ப்ளஸ் மழை வந்துச்சுன்னு வைங்க, இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இது எல்லாமே ஓப்பன் மார்க்கெட் இல்லையா, நம்மளால் ஷாப்பிங்கும் பெருசாக பண்ண முடியாது. ஸோ மார்னிங்லேயே வந்துட்டு நம்ம திங்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறது பெட்டர். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது சண்டே மட்டும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய திங்ஸ் சேல் ஆகிடும். நம்ம ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு போகும்போது பார்த்தா சில சமயம் அது வந்து அவைலபிளாக இருக்காது, ஸ்டாக் வந்து முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய இங்கேயே வந்து பெரிய கடைகள் இருக்கும் உள்ளுக்குள்ளே, அவங்க வந்து கொஞ்சம் ப்ரைஸியான ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும், அதனால தான் வந்து நம்ம சீக்கிரம் வருது பெட்டர். ஸோ காத்தால் சண்டேவே சீக்கிரம் எழுப்பி விட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிறதுனால அவள் வந்து கொஞ்சம் அப்படியே கடுகடுன்னு இருந்தா. பட் நேரம் ஆக ஓகே ஆகிடுச்சு. ஸோ என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செரி டொமேட்டோ வாங்கிட்டோம். அண்டு இந்த பீன்ஸ், ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வாங்கினோம். அப்புறம் சேனக்கிழங்கு இல்லைங்க, சேப்பங்கிழங்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு சேப்பங்கிழங்கு வாங்கியும். சரி வாங்கி பார்க்கலாம், ஏன்னா கொஞ்சம் நம்ம ஊரோட இது மாதிரியே இருந்தது சேப்பங்கிழங்கு பார்க்குறதுக்கு, அதனால் அது வாங்கினோம். அப்புறம் பீட்ரூட்லாம் அப்படியே அந்த இலையோட பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. ரொம்ப ப்ரைஸ் கம்மி அங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே வந்து நிறைய பேருடைய டவுட்ஸ் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய கரன்சி என்ன, அது எப்படி நீங்கள் வந்து கன்வர்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு. ஒரு அப்ராக்சிமேட்டாக 500 கொலோனஸ் அப்படிங்கிறது $1 1 USDன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ரேட் வரும். பட் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து USD தான் வாங்குகிறாங்க. நிறைய இடத்துல வந்து டாலர்ஸ் தான் வாங்குவாங்க, ஒரு சில இடங்களில் கொலோனஸும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் இருந்ததுங்க. சப்போஸ் வீட்டில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இங்கே எங்களுடைய ஸ்டேப்பிள் ஃபுட் இங்கே என்ன பார்த்திங்கன்னா காயோ பென்தோ, தட் இஸ் ரைஸ் அண்ட் பீன் இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க, ஜூஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், அசார்ட்டடாக இருக்கும். இங்கே வந்து ஃபுட்டுடைய பேசிக் திங் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு பிளேட் ஆஃப் மீலில் வந்து எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும், விச் இஸ் கால்ட் அஸ் கசாதோ அப்படின்னு சொல்லுவாங்க. கசாதோ இஸ் கொஞ்சம் ரைஸ், ப்ரோட்டீன், அப்புறம் தால், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தோடைய பெனிஃபிட்டும் ஒரு பிளேட்லேருந்து நமக்கு கிடைக்கிற மாதிரியான ஃபுட்டு தான் இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் சிக்கன் அதெல்லாம் எடுக்கிற மாதிரி இங்கே வந்து பீஃப் அண்ட் போர்க் வந்து ரொம்ப பாப்புலரான அவங்களுக்கான ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு. ஸோ அது மாதிரி அசார்ட்டடாக வந்து இங்கே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் இளநீ கிடச்சிதுங்க, செம்ம சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் சின்னதாக தான் இருந்தது, பட் தண்ணி நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. இளநீ இருந்தது இங்கே.
நான் வந்து ஜஸ்ட்டு ரேண்டமாக அப்படியே எந்தெந்த கடைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மெயினாக காமிக்கிறேன். எல்லா கடையிலையும் எல்லாம் நம்மளால் வாங்க முடியாது. பட் எல்லா கடையிலையுமே என்னென்ன அவைலபிளாக இருக்குது. ஒரு சில கடையில் பக்கத்தில் இருக்கிற ஷாப்லேயே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம ஊர் மாதிரி வந்து அந்த கடைக்கு போங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. இது கிடைக்காது அப்படின்னா நீங்கள் அந்த ஷாப்பில் போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ இங்கே நான் மெயினாக எதுக்கு தெரியுமாங்க வந்தேன். ஒன்று இந்த இளநீ வந்து எனக்கு கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு இருந்தது, அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சக்கை கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ போகிற இடத்துலலாம் சக்கை இஸ் லைக் ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம் இங்கே கிடைக்கும்னாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பலாப்பழம்லாம் சாப்பிட்டு பல வருஷம் கூட ஆயிருக்குங்க. திருப்பி நான் எப்போ இந்தியாவுக்கு தான் வெக்கேஷன் போகும்போது அங்கே அது சீசனாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். ஸோ அதனால் அது மெயினாக கிடச்சிதுன்னா வாங்கணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆர்வமாக வந்தேன். அப்புறம் மல்டி கலர் கேப்சிகம் வாங்கினோம். 3 கலர் கேப்சிகமும் வந்து அவைலபிளாக இருந்தது. இங்கே வந்து கேப்சிகம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு கேப்சிகம் அவைலபிளாக இருக்கும். இந்த பர்டிகுலர் கடை பார்த்திங்கன்னா நிறைய பெரிஸ் தான் ஆல்மோஸ்ட் அவங்கள்ட்ட காலி ஆகிடுச்சு. ப்ளூபெரி, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, இந்த மாதிரி ட்ரைடு ஃபிக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. நாங்கள் போகிற டைம் ஆக்சுவலாக அவங்கள்ட்ட நிறைய அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வச்சுருந்தாங்க, கட் பண்ணி கொடுப்பாங்க. பப்பாயா, அப்புறம் இந்த ரங்குட்டான் அப்படிங்கிற ஒரு ஃப்ரூட் இருக்குல்ல, மேலே முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய், இந்த சிப்ஸுக்கு போடுற மாதிரி கச்சக்காய் மாதிரி இருக்கும் இல்லையா, சிப்ஸுக்கு தான் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், அது இருந்தது. அண்ட் மாங்காய் அவைலபிளாக இருந்தது. ஆனால் நாங்கள் பார்க்குறவங்க கிட்டலாம் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சக்கை எங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டுட்ருந்தோம். ஃபைனலாக அங்கே ஒரு கடையில் இருக்குதுன்னாங்க. சரி அப்படியே இங்கே எல்லா சைடும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அப்புறம் மாம்பழம் இருந்ததுங்க. அது பார்த்தோன்னே எனக்கு இது பாருங்கள் செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. இங்கே தான் சக்கையும் அவைலபிளாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ், ட்ராகன் ஃப்ரூட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் இவங்க கடையில் வச்சுருந்தாங்க. ஸோ இது எங்கேருந்து அவங்களுக்கு வருதுன்னு தெரியல. நம்ம இந்தியன் மாம்பழம் பார்த்தோன்னே ஐயோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வாசனை கூட அப்படியே நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த மாம்பழம் மாதிரியே இருந்ததுங்க. இங்கே கிடைக்கும், வால்மார்ட்லலாம் சில சமயம் கிடைக்கும், பட் அவ்வளோ டேஸ்ட்டாலாம் இருக்காது. அதுக்கப்புறமா சக்கை அதெல்லாம் வாங்கிட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ் ஷாப் மாதிரி வச்சுருந்தாங்க. குட்டியாக ஒரு அவுட்லெட் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கேயும் அந்த யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்காது. மெயினாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மீட் இருக்கும், இதெல்லாம் தான் நிறைய இருக்கும். சரி இங்கே வந்து இது புதுசாக இருக்குது இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாங்கள் வந்து ஒரு ஹேட் ஒன்று வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ரொம்ப நாளாக இருந்தது. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா ஓகே, சின்ன கடையாக இருந்தது. இங்கேயும் ரேம்ப் வச்சுருந்தாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வீல் சேர் சிம்பிள் போட்டு மாடிக்கு போகிறதுக்கு லிஃப்ட் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் பெருசாக எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு ஒரு எப்படி என்ன இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது சொல்லி பார்த்துட்டு வந்துட்டோம். குவாலிட்டி வாஸ் குட், பட் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. அதனால் பெருசாக எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடந்து செம்ம டயர்டாகிடுச்சு அனுக்கு. ஏன்னா ரொம்ப தூரங்க, விட்டு பிரேக் எடுத்து நடந்தோம். ஸோ திருப்பி ஒரு இளநீ குடித்தோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில், நான் நின்ன இடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய சர்ச் இருந்ததுங்க. அண்ட் எனக்கு பிஹைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க்கும் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த பர்டிகுலர் கடை வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பாத் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்க்கு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்களாமா. அதனால் நிறைய பேர் கொஞ்சம் நம்ம ஊர் மாதிரி தாங்க, யாரால் அஃபோர்ட் பண்ண முடியலையோ அவங்க ஒரு சில பேர்லாம் வந்து ப்ரேயர்ஸ் முடிச்சுட்டு பெரிய ஆளுங்கள்லாம் வந்து லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பெரிய வாக்குக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு ஐடியலான ஒரு மார்க்கெட் அப்படின்னு தோணுச்சு. நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன். கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த மார்க்கெட் போகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் பார்த்து தான் நம்ம மார்னிங்ஸ்லேயே வந்து கிளம்பி வரணும். இங்கே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பார்க்கு. நெக்ஸ்ட் டைம் சாப்பாடு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ சர்ச்லேயும் வந்து அப்படியே பார்த்தோம். அங்கே ஒரு சில பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்படின்ட்டு. அதை முடிச்சுட்டு கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க. அன்றைக்கி வந்து வெளியிலலாம் நான் எதுவும் சாப்பிடல. சிம்பிளாக வந்து நம்ம என்ன தான் வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் போட்டு பண்ணாலும் நம்ம ரோட் சைட்லலாம் டக்குன்னு போனீங்க அப்படின்னா ஒரு தக்காளி சாதம் கொடுப்பாங்க தெரியுமா. நார்மலாக ஒரு புழுங்கரிசியில் தான் பண்ணியிருப்பாங்க. சில ஹோட்டல்ஸ்லேயுமே கூட அப்படி தான் கொடுப்பாங்க.
அந்த ஸ்டைலில் நான் வந்து ஒரு தக்காளி சாதம் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நீ வந்து உட்காருமா, நீ அங்கேருந்து சொல்லு, நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் தான் பண்ணான். ஸோ குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. அதை நல்லா வதங்கி கலர் மாறினோடனே கடலைப்பருப்பு, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பிரியாணி இலை. எல்லா மசாலாஸையும் போட்டால் அது அப்புறம் பிரியாணி மாதிரியே ஆகிடும். அதனால் மசாலாஸ் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சோண்டு சோம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன ஸ்டார் அனீஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினோடனே ஒரு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்மோஸ்ட் காலி, அதனால் அதை வந்து நாங்கள் தண்ணி விட்டு குலுக்கி ஆட் பண்ணோம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்திருக்கோம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா பச்சை வாசனை போனோடனே வெங்காயத்துக்குள்ளேயே நான் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கீரி போட்டிருக்கேங்க, மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி. இப்போ ஒரு வெங்காயம் அப்படின்னா அதுக்கு 2 தக்காளி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அதே சைஸில். ஸோ தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கினோடனே தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கார மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகா பொடி, அந்த தக்காளி சாதம் வந்து ஒரு மைல்டான ஒரு ரெட் கலர் வரதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். அது நெசசிட்டி இல்லை, நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் காரப்பொடி மஞ்சள் பொடிக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடி நம்ம வச்சுருப்போம்ல வீட்டில், அது வேணும்னாலும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயே பருப்பு, மஞ்சள், மிளகாய் எல்லாம் இருக்கும். என்கிட்டக்கு இது அது கிடைக்காது இங்கே ரொம்ப, அதனால் நான் அதை பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன், அதனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமா சேர்ந்து நல்லா வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்து அந்த தக்காளி எல்லாம் கரைஞ்சி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நார்மல் ரைஸுங்க, இங்கே வந்து இந்தியானா 99 அப்படின்னு ஒரு ரைஸ் கிடைக்கும், நம்ம ஊரில் கிடைக்கிற பச்சரிசி புழுங்கரிசி அந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ஸோ அந்த ரைஸ் வந்து 2 கப்பு ஆட் பண்ணேன், அதுக்கு 4 கப்பு தண்ணி. ரைஸை வந்து ஆல்ரெடி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஊற வச்சாச்சு நாங்கள். ஸோ 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் 2 கப்பு ரைஸ் ஆட் பண்ணதுக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்தோடனே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக விசில் வந்துடும், மேலே தண்ணி எல்லாம் தெளிக்காது. அதனால் நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. சூப்பர்பான சிம்பிளான தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட சிப்ஸோ அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ ரோஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறும் ரைத்தா வச்சு கூட சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நான் இது முடிச்சுட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து திறந்த உடனேயே கலந்து சாப்பிட்றத விட ஒரு 1/2 அன் ஹவர் அதுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நல்ல ரைஸ் வந்து ஒலப்பூரி நமக்கு வந்து அந்த பொலங்கிற டெக்ஸ்சரும் கிடைக்கும், அதே சமயம் ரைஸ் நல்லா சாஃப்டாகவும் குக் ஆகிருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா தான் நாங்கள் எக்கு மட்டும் பாயில் பண்ணி ரைத்தா மேக் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த தக்காளி சாதம் மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ஷாப்பிங்கும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you all soon in my another vlog friends. Take care and bye bye.